Hello guys, welcome to yet another episode of the Shinpad podcast. நான் பாலா அண்ட் என் ஃப்ரெண்ட் விக்னேஷ் இருக்காரு. நாங்க வந்தா மொத்தமா தான் வருவோம், இல்லைன்னா வரவே மாட்டோம். அதனால உங்களுக்கு பேக் டு பேக் எபிசோட்ஸ் வருது இப்போ. அதான் நாங்க கடைசி எபிசோட நாங்க சொன்னோம் அடுத்த எபிசோட்ல என்ன பேச போறோம்னு சொல்லிட்டு டாக் அபவுட் ஸ்பிரிட் ஆஃப் த கேம் in this sport called cricket. So என்னன்னா எனக்கு அந்த மீனிங்கே மறந்துச்சு. now I'm like spiritனா எனக்கு ரெண்டு விஷயம் தான் மண்டையில ஞாபகம் வருது. ஒன்னு வந்து it's a ghost or it's an alcohol. so அது மட்டும் தான் எனக்கு மண்டையில இருக்கு. the other what is the third spirit வந்து நீ எக்ஸ்பிளைன் பண்றியா பாலா? I have no clue what it is all about. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்பிரிட்னா என்ன, it's playing within the rules, அவ்வளவுதான், plain and simple. and now it has taken a different dimension. players brooding about. எனக்கு வந்து இன்னும் சர்ப்ரைசிங்கான ஃபேக்ட் வந்து நாசர் ஹுசைனே வந்து இப்படி பேசுனது வந்து எனக்கு ரொம்ப மனசு. ஒன் இங்கிலீஷ் கமெண்டேட்டர் வி ரெஸ்பெக்ட் அண்ட் அட்மயர், அவரே வந்து இப்படி சொல்லும்போது சாணி எடுத்து அடிக்கிற போல இருந்துச்சு. பட் வாட் டு டு திஸ் காமெடியா இருந்தது எனக்கு. இது ரொம்ப நாளாவே எனக்கு இது டவுட் இருக்கு. என்ன இவங்க ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் கேட்டாங்க. ஆக்சுவலா என்னதான் இந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட்? யாராவது ஒருத்தர் வந்து இந்த நம்மளுக்கு 2 மார்க் ஆன்சர் 3 மார்க் ஆன்சர் எல்லாம் கொடுப்பாங்கல்ல கொஸ்டின்ஸ் கேட்டு, ஸோ அந்த மாதிரி யாராவது டிஃபைன் பண்ணாங்கன்னா சௌரியமா இருக்கும். ஏன்னா புரியவே மாட்டேது. நீ சொன்ன மாதிரி if it is within the rules, it's fair and simple, like straightforward. அவங்க அதுக்காக தான் அதை லீகலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரூலு, இதை ஃபாலோ பண்ணணும்னு. ரூலை ஃபாலோ பண்றப்போ வந்து அன்எத்திக்கல், அன்ஃபேர், அகெயின்ஸ்ட் தி ஸ்பிரிட் அப்படின்னா it just doesn't make sense, இல்லையா? doesn't make sense. but also it's an MCC rule bookலே இருக்கும்போது ஏன் MCC ஓட கண்ட்ரி வந்து இது பண்ண மாட்டேங்காங்க சொல்லும்போது தான் இன்னும் சர்ப்ரைசிங்கா இருக்கு. அந்த பிளேயர்ஸ் எனக்கு தெரியல அவங்க மேட்ச் பார்த்தாங்களான்னு தெரியல, or they just saw this one off incident or talking, it's another bullshit. but பாத்துருக்க மாட்டாங்கனா அந்த ஸ்டுவர்ட் பிராட் அண்ட் ஆண்டர்சன் ட்ராக்ஷன் இருக்கும் சொல்லிட்டு பண்றாங்களான்னா அதுவும் தெரியல. பட் ஓகே, குட் டு see all of us are uniting for one cause rather than fighting among themselves. இது வந்து கொஞ்சம் அழகா இருக்கு. we are talking about women's cricket which doesn't happen. It was a dead rubber. இது அப்படியே விட்டுருந்தாங்கன்னா ஜூலன் கோஸ்வாமியோட ஃபைனல் மேட்ச்ங்கிறது கூட அந்த இவ்வளவு யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. பட் in a way I'm glad that this happened. ஏன்னா எல்லாருக்கும் வந்து இது ஜூலான் கோஸ்வாமிங்கிற ஒரு லெஜெண்ட் ஆஃப் த கேமோட லாஸ்ட் மேட்ச், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்னோட ஒப்பீனியன்ல விமென்ஸ் கிரிக்கெட்ல, அண்ட் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன் கிரிக்கெட் இட் செல்ஃப். ஏன்னா அவங்களோட ரெக்கார்ட்ஸ் வந்து ஒன் டே கிரிக்கெட்ல அவங்களோட ரெக்கார்ட்ஸ் வந்து pretty much unbreakable record. and also she's been 2 decades. I mean 2 decades chance 2002 la irundhu. so you can just imagine we were like around or 7 years or 8 years முன்னாடில இருந்து நினைக்கிறேன். ஏன்னா இவங்க இந்த ரேணுகா சிங் தாக்கூர் வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஜெயிச்சப்போ வந்து சொல்றாங்க, நான் வந்து 3 வயசு நீங்க வந்து டெபு பண்றப்போ எனக்கு என்னது உங்களுக்கு எவ்வளவு வயசுங்க இப்போ அப்படின்னு பார்த்தா 26 இன்னும் காட்டுது. ஸோ 99 2000 டைம்ல டெபு ஆயிருப்பாங்க போல இருக்கு. அண்ட் டு பிளே 2 டெக்கேட் மேல ஆடி இருக்காங்க. எப்படி நம்ம ஃபெடரர் பத்தி 2 டெக்கேட் அப்படின்னு வாயப்பந்துட்டு இருந்தோமோ இதுவும் அதே மாதிரிதான். அதான் எனக்கு கொஞ்சம் காண்டா இருந்தது. பட் நீ சொன்ன அப்புறம் இட் வாஸ் a fitting incident to happen. like when அந்த விக்கெட் முடிஞ்ச அப்புறம் all of our girls were carrying Joolam, அப்ப the crowd was booing like anything, but nobody cared. Nobody gave up. Didn't care. என்னன்னா போனோம் அவங்க celebrate Joolam. that was like a thug life moment. ரொம்ப அழகா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு அவங்க கோஸ்வாமி லாஸ்ட் பால் போட்ட உடனே ஹார்மன் பேட் கட்டி பிடிச்சிட்டு அங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்க. and also that wicket was very beautiful. the wicket like chance இல்ல. 9th wicket was vintage. அது வந்து vintage கோஸ்வாமி. அவங்க ரொம்ப அவங்களோட லாஸ்ட் சீரீஸ்லி she gave it her all. எல்லாமே கொடுத்துட்டு இப்படி ஒரு பீஸ்ஃபுல்லா தான் அவங்க வந்து ரிட்டையர் ஆயிருக்காங்க. மேபி அவங்க சொன்னதுதான், நம்ம எப்படி ஃபெடரருக்கு பேசணுமோ அவங்க வேர்ல்ட் கப் வந்து சோ நியர் அட் சோ ஃபார் மாதிரி முடியாம போச்சு. அது ஒண்ணும் அவங்களோட ஒரு சின்ன இது கஷ்டமா இருந்திருக்கும். பட் அதுதான் தட் she has had more than 300 international wickets மத்த ஃபார்மேட்ஸ் சேர்த்தி. ஸோ லைக் great record. she's 350 wickets நினைக்கிறேன். wicket 345 to 350 wickets. but அமேசிங் ரெக்கார்ட். ஏன்னா அவங்க அதிகமா T20s கம்மியா தான் ஆனாங்க. டெஸ்ட் மேட்சஸ் அவங்களுக்கு நிறைய கிடையவே கிடையாது. கரெக்ட்டா அது ஒன்னு இருந்துச்சு. but yeah almost close to 40. I mean chance இல்ல வேற லெவல். and
ஐ மீன் திஸ் வாஸ் வெரி குட். பட் நீ சொன்ன மாதிரியே வந்து நிறைய பேர் மேட்ச் இந்த இன்சிடென்ட் மட்டும் பாக்குறது கொஞ்சம் ஒரு சைடுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. Because they have to open and support la. So அதுதான் we are all talking about to bring an exclusive IPL for women's as well. So let's not this incident take away the fact that most of us are just banking or talking on. I mean, it's good to support, but the best support will come like if we support the women as a whole full cricket game path இது பண்றது இன்னும் பெட்டரா இருக்கும்னு தோணுது. So அதுதான் அது இன்னும் டைம் ஆகும். இப்போ கொஞ்சம் விசிபிலிட்டி வந்திருக்கு, நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியால வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி சம்திங் ஹேப்பன்ஸ். ஏன்னா இந்த சீரீஸ் வந்து ஆக்சுவலா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இங்கிலாண்டை வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஜெயிக்கிறோம். I don't know 2007க்கு அப்புறம் இப்பதான் ஒரு சீரீஸ் ஜெயிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் எவர் இங்கிலாந்து வந்து நம்ம ஒயிட் வாஷ் பண்ணிருக்கோம் இந்த ஒரு சீரீஸ்லயுமே. Yeah, don't let this incident like forget these two facts. அதுதான் I mean just too stupid from particularly the English players. I think one particularly only the English players தான். only the English players or the English fans. இந்தியால கூட வந்து சில பேர் ரொம்ப அப்படியே என்ன சொல்றது மாரல் ஹை கிரவுண்ட் எடுக்கிறேங்கிற மாதிரி கொஞ்சம் பேர் கேனத்தனமா பேசிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு வஸ்தான விஷயம்னா எல்லாருமே சொல்ல மோஸ்ட் ஆஃப் த பேட்ஸ்மேன் ஆர் மோஸ்ட் ஆஃப் த பவுலர்ஸ் would have done something that is like slightly it may seem okay. ஒரு பேட் யாருமே வந்து நிக் பண்ணிட்டு அப்படியே நிக்கிறதே கிடையாதுன்னு சொல்லி பார்ப்போம். இல்ல யாருமே வந்து ஒரு கேட்ச் எடுத்துட்டு இது பண்ணிட்டு இல்லன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஹேப்பனிங் எவ்ரிவேர். இந்த ரெண்டுமே நிக் பண்ணது கேட்ச் பிடிச்சது ரெண்டுமே ஆக்சுவலா ஸ்டூவர்ட் பிராட் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த 2013 இன்சிடென்ட் வந்து எப்படி பயங்கரமா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கேட்ச் பிடிச்சிட்டு இது பண்ணது இந்தியா இங்கிலாண்டே வந்து ஸ்மிருதி மந்தனாக்கு வந்து இந்த ஏமி ஜோன்ஸ் இப்போ அவங்கதான் வந்து கேட்ச் ஒன்னு புடிச்சு கீழே போட்டுட்டு ஒன் பிச் கேட்ச் புடிச்சிட்டு அவுட்னு சொல்லி ஸ்மிருதி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நல்ல வேளை பெரிய ஸ்கிரீன்ல ரீப்ளே காட்டினதுனால she came back and started playing again. So it was like அவங்க அது வந்து ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் இல்லையா. அப்போ அவங்க வந்து ஒரு எல்லாருக்கும் பச்சையா தெரியற ஒரு விஷயத்த வந்து நான் அவுட் கேட்ச் பிடிச்சிட்டேன். எப்படி ரிக்கி பாண்டிங் வந்து 2008ல வந்து அம்பையரை பார்த்து கங்குலிக்கு அவுட் கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னு. அதான் சொல்ற that is not spirit, the action of what you are doing against this அந்த ரூல் அதை பத்தி பேசலாம். பட் ஆர் வேர்ல்ட் கப் பத்தியே பேசலாம். ஐ மீன் அது எல்லாத்துக்குமே தெரியும் they are not gonna அவங்க என்ன சொல்றாங்கன்னா this is அது வந்து நடந்துச்சு. பட் this one of இந்த மாதிரி இந்த விஷயம் வந்து ரன் அவுட் வந்து அங்க நடக்கல. இப்ப எப்படி கம்பேர் பண்ணலாம் லூஸ் தான் நம்ம கம்பேர் பண்ணாதீங்கன்னு பேசுறாங்க. பட் ஈவன் that wasn't one of incident. பென் ஸ்டோக் பேட்ல இருந்து போறது I have never seen that in cricket happening. Nobody has seen that happening. சும்மா கை தூக்கினா பெரிய நல்லவன் ஆயிருவானா ஏன் போவாங்களா. அப்புறம் இன்னொன்னு ஜாக் லீச் ஒரு பால் போட்டு ஜாக் லீச் ஒரு பூட்லயோ கீழே கேட்ச் பிடிக்கும். அப்ப வந்து யாருமே வந்து இது வந்து என்ன சொல்றது அன்பார்ச்சுனேட் டிஸ்மிஸல் அப்படின்லாம் சொல்லி ஜாலியா கை தட்டிட்டு இருந்தாங்க இங்கிலீஷ் கிரௌடு. பிகாஸ் டு நீ சொன்ன மாதிரி நாசர் ஹுசைன் வந்து அன்பார்ச்சுனேட் வே கான்ட்ரவர்ஷியல் எண்டிங் அது இட்ஸ் நாட் கான்ட்ரவர்ஷியல். ஐ மீன் பேட்டர் இஸ் கெய்னிங் அன் அன்ஃபேர் அட்வான்டேஜ். கிரீஸுக்குள்ள நிக்கணும் பால் ஃபுல் டெலிவரி முடியறதுக்கு முன்னாடி. அது வேற தப்பான ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுறாங்க. என்னன்னா தீப்தி டெலிவரி ஸ்ட்ரைட்ல இருக்கிறப்போ அவங்க பேட் அங்கதான் இருந்துச்சு. ஆக்சுவலா டெலிவரி ஸ்ட்ரைட் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் கிரீஸ்குள்ள இருக்கணும். அதுதான் ரூல். ஒரு ஃப்ரேம் தள்ளினா தெரிஞ்சு போச்சு அவ்வளவுதான். ஐ மீன் வாட் எவர் சூட்ஸ் தேர் அஜெண்டா அதுதான் நடக்க போகுதுன்னு தெரியும். இட்ஸ் குட் தட் பீப்புள் அஸ்வின் வந்து நல்லா பேசுறாங்க. அஸ்வின் வேற லெவல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அஸ்வின் வந்து ஒரு யாரோடையாவது சண்டைக்கு போவார் நம்மளு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பில்லிங்ஸோட அந்த நம்ம பேசினதுதான் இது வந்து இருந்துச்சுன்னா ஆண்டர்சன் உனக்கு எவ்வளவு விக்கெட் இது பண்ணிருப்பான்னு கடைசியா வச்சு எல்லாரும் செஞ்சிருந்தாங்க. சாம் பில்லிங்ஸ் ஃபர்ஸ்ட் வாங்க கேகேஆர் டீமுக்குள்ள வந்து இது பண்ணுங்க அப்புறம் பேசுவோம் நம்ம. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அதான் நம்ம ஆளுங்களும் கொஞ்சம் இதாயிட்டாங்க. ஆனா சில பேர் இந்தியன் ஃபேன்ஸே வந்து நானே 2-3 பேர் வந்து ட்விட்டர்ல பார்த்து லைக் இந்த வின் ஃபீல்ஸ் ஹாலோ, இது வந்து வின் பண்ணக்கூடாது. இதே வந்து கோலிக்கோ ரோஹித் சர்மாவுக்கும் நடந்திருந்தா அப்படி பண்ணியிருப்பீங்களா. கோலி அதுக்கு கிரீஸ் விட்டு வெளியே போகணுமே முக்காசு நேரம் அந்த ஆள் போறதே கிடையாது. அவரு பண்ண அவங்களுக்கு பண்ணாலும் இட்ஸ் ஸ்டில் அ ஃபேர் மோட் ஆஃப் டிஸ்மிஸல், லீகல் மோட் ஆஃப் டிஸ்மிஸல். ஸோ தப்பே கிடையாது பண்றப்போ. ஐ மீன் வுட் தி பப்ளிக் ஹவ் ரியாக்டட் இன் தி சேம் வே அது எனக்கு தெரியல. ஆனா என்னோட ஒப்பீனியன்
சார்லோட் டீன் அவுட் ஆனாலும் அவுட் தான், தப்பு பண்ண அது அந்த டிஸ்மிசல் வழியா அவுட் ஆனாலும் அவுட் தான், விராட் கோலி அவுட் ஆனாலும் அவுட் தான். இது பாரபட்சம் பார்க்க முடியாது யாருக்கும். ஐ மீன் ஒரு மேபி ஒரு ஸ்லைட்லி ஒரு 10 மினிட்ஸ்க்கு நமக்கு வந்து பிகாஸ் அவன் அந்த ஃபேவரட் பிளேயருக்காம நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மன வருத்தம் இருக்கும். பட் வில் கோ ஓவர் த ஃபேக்ட் எஸ் இட் ஹஸ் ஹேப்பன் சொல்லிட்டு விட்டுருவான். வந்து அதை பெருசா போய் ஏதோ ஒரு ரொம்ப ஒரு கிரைம் பண்ண மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. யூஆர் ஆல்ரெடி 2-0 டவுன், வேணா வச்சுக்கோங்க 2-1 வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். பட் பிஎஸ் மோகன்லாம் சும்மாவே பார்த்தாலே காண்டாது இவெல்லாம் வச்சு. பியர்ஸ் மோகன் வேற ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தாரு. சாம் பில்லிங்ஸ், ஸ்டூவர்ட் ப்ராடெல்லாம் வந்து அவர் பேச ஆரம்பிச்ச உடனே எடுத்துட்டாங்க, டிஸ்மிசல் வீடியோ எடுத்துட்டு வந்துட்டாங்க எல்லாம். 2013 ட்ரெண்ட் பிரிட்ஜ் ஞாபகம் இருக்கா ப்ரோ? ஆக்சுவலி அவ எனக்கு ஒரு டவுட் இருக்கு. I'm not able to find it now. இல்ல எனக்கு சரியா பார்க்க தெரியல. அதுக்கப்புறம் ஏதோ ரிப்ளை பண்ண நினைக்கிறேன். ஏதோ சச்சினோட இது வச்சு ஏதோ ஒன்னு போட்டுருந்தேன். சச்சின் நிக் பண்ணி இது பண்ணிட்டானே. அது அவன் டெலீட் பண்ணிட்டானா எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. ஏன்னா அவன் கேன்சர் ஆயிடுவான்னு ஒரு பயத்துல டெலீட் பண்ணிட்டானா எனக்கு இது இருக்கு. I'm not able to find that reply. I mean என்னன்னு தெரியல. பட் தெரியும் நம்ம சும்மாவே இருக்க மாட்டோம் இங்க எல்லாரும் வச்சு ப்ராடு சும்மா இருக்கிற கொஞ்சம் வருஷமா நல்லா விளையாட்டு ஜேம்ஸ் ஆண்டர்சனும் நீயும் ஃபெடரர் நடால் மாதிரி கட்டி பிடிச்சா எடுத்துட்டு அப்படியே போங்கடா, அதை விட்டுட்டு போங்க. அதான் நீங்களே ஏன் வாயை கொடுத்து மாட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல வேற அவர் சொல்றாரு 99% of the players have played with nick the ball and have not walked அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யாருமே ஃபர்ஸ்ட் லிப்புக்கு நிக் பண்ணிட்டு அதுதான் இது சும்மா. and also I saw another weird comment from Scott Styris. He said don't make the laws of cricket conflict with the spirit of cricket and we won't have a problem. It's a very wrong statement to say at this time. ஏன்னா இது வந்து இன்னும் பிரச்சனை தூண்டுற மாதிரி தான் தோணுது. ஐ மீன் வெளியில பார்க்கும்போது பிஃபோர் என்ன சொல்றது பிஃபோர் திஸ் திங் ஹேப்பன் அது இருந்தா சொன்னா ஓகே. பட் வாட் எவர் இஸ் வித்தின் த லா ஆஃப் கிரிக்கெட் ஸ்பிரிட் ஆஃப் த கிரிக்கெட். இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் லைக் ஆன் a wall on a safer side சென்டர்ல இருந்து பேசுற மாதிரி இருக்கு. இட் இஸ் ஆக்சுவலி அப்சல்யூட்லி ஸ்டூபிட். இட்ஸ் either this way or that way. பட் நிறைய பேர் ரொம்ப gets carried away with this emotional outburst when it comes to spirit. And இதே ஐ மீன் இது பார்க்கும்போதே வந்து எனக்கு அந்த அனில் கும்ப்ளேயோட இதுதான் ஞாபகம் வருது. வேற அந்த கோவத்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப்டர் த சிட்னி டெஸ்ட் யூ வுட் சே லைக் only one team played with the spirit of the game அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே you will storm out ஒரு தக். that thing was that was not even in the spirit of the game. So that Australian thing what they were doing, literally bullying the umpire to say out. அவங்க வந்து ஆக்சுவலா ரூலை வந்து ஃபாலோ பண்ணல. ரூலை வந்து ரூலுக்கு எகெயின்ஸ்டா போய் போனதையும் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்க சொல்லி அவுட் கொடுக்க சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் தே காட் தி டெசிஷன்ஸ் இன் தேர் ஃபேவர். ஸோ அது வாஸ் அகெயின்ஸ்ட் எவ்ரி திங் தட் வாஸ் பிரிண்டட் ஆன் அந்த எம்சிசி இதுல ரூல் புக்ல. இது அவங்க வந்து இந்த பேரையே வந்து ரன் அவுட் அஃபிஷியலா மாத்தி இது ஸ்டிக்மடைஸ் பண்ணக்கூடாது, இது வந்து நம்ம எல்லாரும் வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் இட்ஸ் நாட் லைக் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் சார்லி டீன் டிட் தட். அவங்க வந்து ரேணுகா சிங் தாக்கூர் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 2 ஓவர் முன்னாடி போடுவாங்க. போடுறப்பவே she would be backing up consistently. தீப்தி would have been seeing சைடுல பாத்துட்டு இருப்பாங்க. எக்ஸாக்ட்டா தீப்தி ஷார்ட் கவர்ல நின்னு அப்படி திரும்பி பாப்பாங்க. ரைட் நீங்க இதான் பண்றீங்க, ஷார்ட் கவர்ல ஷார்ட் மிட் ஆஃப்லயோ இல்ல ஷார்ட் கவர்ல தான் நின்னு பாத்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு நான் அவங்க அதான் கீழா நோட்டீஸ் பண்றப்போ லைக் பேட்டர்ஸும் வந்து எல்லா பாலுக்குமே ரெகுலரா பேக் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்க அந்த கீ மொமெண்ட்ஸ். என்ன சர்ப்ரைசிங்னா 17 ரன்ஸ் இன்னும் 8 ஓவர்ல ஐ திங்க் 8 ஓவர்ஸ் ஆர் சம்திங் இன்னும் 7 ஓவர்ஸ்ல 17 ரன்ஸ் அடிக்கணும்னு இருந்தது. அது என்ன அவசரம் தெரியல. ஐ திங்க் there was a lack of awareness from England தான் எனக்கு சொல்லுவேன். ஆமா கண்டிப்பா it was a very basic thing. அதாவது கிரீஸ்க்குள்ள பவுலரோட டெலிவரி ஸ்ட்ரைட் முடியற வரைக்கும் நீங்க டெலிவர் பண்ற வரைக்கும் நீங்க கிரீஸ்க்குள்ள தான் பேட் வச்சிருக்கணும்ங்கிறது ஒரு மேண்டேட் ரூல். அது அப்படி ரூலா இருக்கிறப்ப அதை ஃபாலோ பண்ணாம விட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வராங்கிறப்போ எனக்கு ஆக்சுவலா என்னன்னா தட் யங் கேர்ள் சார்லட் டீன் took it very gracefully. அந்த ஒரு செகண்ட் she was crying and all that, but அதுக்கப்புறமா she took it well. அவங்க எல்லாரோட அந்த பொண்ணு ஆக்சுவலா கரெக்டா எடுத்துக்கிட்டாங்க. and I hope she'll learn from it and she won't repeat the mistake. but சுத்தி இருக்கிற நாய்ஸ் தான் பயங்கரமா இருக்கு, தேவையில்லாத நாய்ஸ். taken aback from Nasa. ரொம்ப எதிர்பார்க்கல. I mean I keep saying it again, but அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. I mean like someone personally I love his commentary, so அவர் வாயில இருந்து வரும்போது கொஞ்சம் இதா இருக்குது. but
Yeah, I don't know. Nasser, it still proves that anybody could be a boomer. Nasser, sorry டா, நீ அதுக்குள்ள போயிட்டடா. அதே மாதிரி ஆனா நிறைய 2-3 பேர் இசபெல் வெஸ்ட்பெரின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்டேட்டர் இருக்காங்க. அவங்கலாம் she was like ஃபுல்லா வந்து என்ன சொல்றது, இதை வந்து இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஃபேர் மோட் ஆஃப் டிஸ்மிசல், லீகல் மோட் ஆஃப் டிஸ்மிசல் அண்ட் கிரேட் தட் they did it. And போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல ஹார்மன் பிரீத் வந்து she was brilliant. brilliant. The way she conducted herself. அவர் கமெண்ட் அந்த பிரசன்டர் வேற திரும்ப கேட்டாரு, நீங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது பிரில்லியண்டா வந்து அதை மட்டும் எவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. பட் she was like, yeah, you didn't ask about all the 10 wickets, அந்த ஒரு விக்கெட் பத்தி மட்டும் நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. And it's just a unwanted noise or distraction. I think it's happening எல்லா கேம்ல இருந்து somewhere this edge இது போறது, but just to magnify something that is already in the rules இது இருக்கும்போது ரொம்ப இதா இருக்காது. And I wish some ICC came out and clarified this னா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது. I mean there have been a long quiet doll for many occasions or many incidents or many reasons. என்ன சொல்றது, எனக்கு தெரிஞ்ச நிறைய இன்சிடென்ட், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் த LBW ரூல் இன் 2011 வேர்ல்ட் கப் that was creating a lot of havoc. மிட் ஆஃப் வேர்ல்ட் கப்ல they changed the rules. அந்த ஏதோ ஒரு முன்னாடி நின்று அந்த இந்த சென்டிமீட்டருக்குள்ள ஒண்ணுமே புரியல எனக்கு. I think only Asha Bhogle knows this one and the DL method. Nobody has given a clarity about it. Or the World Cup இதுவும் வந்து இதுவும் சரியா தெரியல. So those clarity வந்து இருந்தா நல்லா இருக்கும் தோணுது. Or give a rule book to the commentators who are commentating. அவங்களே வந்து ஒரு என்ன சொல்றது, they literally can't say playing with our minds, but நம்ம சைக்குக்கு அவங்க கொஞ்சம் ஒரு 10% 20% எமோஷன் ஆட் பண்றாங்க usually for any. So and the bias வந்து வெளியே தெரிஞ்சிருது. It shouldn't happen, but இப்போலாம் வந்து அது ரொம்ப ஜாஸ்தியாவே தெரியுது. ஆமா, அந்த கரெக்ட், அந்த geographical bias வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்கும்போது. Yesterday it was very evident from Nasser. Blatant Nasser and that female commentator, I'm sorry I didn't catch her name, but அவங்க வந்து she was extremely disappointing with the tone of her message and everything. ரொம்ப என்னமோ நம்ம ஏதோ ஏமாத்தி ஜெயிச்ச மாதிரி வந்து அவங்க பேசிட்டு இருந்தாங்க. that was very silly of her to talk like that. என்ன அவங்க ஃபார்மர் கிரிக்கெட்டரா இருக்கலாம்னு நினைக்கிறேன், but I'm not sure who she was, but the way she conducted herself over the entire disappointing 30-45 minutes was very disappointing. ஏன்னா என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு மேட்சை அந்த அண்ட் எனக்கு இந்த சீரீஸ் ஃபுல்லாவே ஸ்கையோட டெலிகாஸ்டே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாம் நடக்கிறப்பெல்லாம் அந்த மொமெண்ட் எல்லாம் மிஸ் பண்ணிடுவாங்க. ட்விட்டர்ல அதுக்கப்புறம் நீங்க 10 செகண்டா கட் பண்ணி போட்டா என்ன பிரயோஜனம்? மேட்ச் நடக்கிறப்போ நான் லைவா பார்க்கவே முடியல என்னால எதுவுமே அந்த மாதிரி. செஞ்சுரி அடிச்சப்பே வந்து செஞ்சுரி அடிச்ச செலிப்ரேஷனே காட்டவே இல்ல. என்ன பண்றது, there's a lot of bias also. நம்ம சொன்ன geographical bias கொஞ்சம் இருக்கு, and அத வெளியில காமிக்கும் போது they are reacting in a very bad way. அதான் சொல்றேன், it's better that ICC comes out and clears of all this. I mean somebody, a spokesperson or even the match referee, அதுவே வந்து பேசினா ஒரு இதா இருக்கும். Like how much ever players are being interviewed or something, that umpires referees பண்றதுதான் I think it's a good way to go about it. And talking about incidents that have happened, திருப்பி அந்த இன்சிடென்ட் எல்லாமே the infamous Ian Bell run out ஞாபகம் இருக்கா? That was a brilliant one. That was தோனி பண்ணது மகா தப்பு. ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுவே தோனியா இருந்திருந்தாருன்னா வந்து அது ஒரு பெஞ்ச்மார்க் அப்படின்னு ஒரு கார்டு. எனக்கு வயிற்றுச்சலா இருக்கும். ஐயோ தோனி, நீங்க எவ்வளவு நல்லது பண்ணீங்க, இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு அது லீகலான டிஸ்மிசல். அது அகைன் பேட்டர் வாஸ் அன்அவேர். சோ பட் தோனி, ஐ மீன் அது எனக்கு கொஞ்சம் காண்டா இருந்தாலும் he was gracious enough to call them back and it was stupid. அத விட்டு கொடுத்துட்டான், அவ்வளவுதான். சரி, இது வேணாம் விட்டு கொடுத்திருக்கார். பட் அதே கார்டு வச்சு எல்லாரும் ப்ளே பண்றதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த கம்பேரிசன் கார்டு ஒன்னு இருக்கே, ஐயோ வாழ்க்கையில கடுப்பான விஷயம். உடனே அந்த வயலின் எடுத்துட்டு வந்துருவாங்க. இதே நீங்க விராட் கோலிக்கோ ரோஹித் சர்மாவுக்கும் நடந்திருந்தா இப்படி பண்ணிருப்பீங்களா? விராட் கோலியோ ரோஹித் சர்மா கேப்டனா இருந்தா இப்படி பண்ணிருப்பாங்களா? ஐயோ விராட் கோலி கேப்டனா இருந்திருந்தா அங்க பூகம்பமே வெடிச்சிருக்கும். என்னன்னு தெரியல. அது really wish Jimmy Anderson or Stuart Broad batting பண்ணும்போது somebody does it to just scare them பண்ணும்போது, that would be a great actually. எனக்கு அது ஒரு காமெடி. ஜஸ்பிரித் பும்ரா பவுன்சர் போட்டதுக்கு அம்மா எனக்கு பவுன்சர் போடுறான்னு Jimmy Anderson. Correct. And on the other end the guy was given the most runs in 2 formats of the game.
கரெக்ட்ல T20 அண்ட் ஐ திங்க் சேம் பும்ரா தான் அடிச்சு நோக்கினாரு. அண்ட் இப்போ இப்பதான் ரேண்டமா திடீர்னு ட்விட்டர் ஓபன் பண்ணனே ஒரு ட்வீட் பாக்குறேன். those who criticize Deepthi make the implicit assumption that it was the first time. நம்ம பேசிட்டு இருந்தோம்ல ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பண்ணலன்னு. ஆக்சுவலா அவங்க ஒருத்தர் வந்து பால் பை பால் ரீப்ளே பார்த்து போட்டிருக்காரு. 3 வாட்டி சார்லி டீன் மட்டுமே வந்து பால் டெலிவர் பண்றதுன்னு நின்று இருக்காங்க. 2 வாட்டி வந்து ஒரு வாட்டி ஜூலன் கோஸ்வாமி ஓவர்ல அப்போ கேட் கிராஸோட பேட் பண்ணிட்டு இருந்தப்போ, இன்னொரு வாட்டி தீப்தி சர்மா போல் பண்றப்போ அப்பதான் ஃப்ரேயா டேவிஸ் உள்ள வந்தப்போ லாஸ்ட் விக்கெட்க்கு. அப்போ இட் லுக்ஸ் வெரி மார்ஜினல். பேட் வந்து உள்ள இருக்கிற மாதிரியே இருக்கு, ஆனா வெளியே இருக்கு. தீப்தி அவங்க அப்படியே நின்றுட்டு இருக்காங்க, ஆனா கிரீஸ் உள்ளே நிக்கல. அதனால தீப்தி கவனிச்சிருக்க மாட்டாங்க அப்போ. அண்ட் இன்னொரு வாட்டி தான் அந்த ரேணுகா சிங் ஓவர்ல வந்து பார்த்ததுன்னு நினைக்கிறாங்க. So it's like it's brilliant move. பட் இத வந்து நம்ம பிளேயர்ஸும் பண்ணலாம். இத ஈவன் தீப்தி சர்மாவே பண்ணலாம். அவங்க பண்றப்பயும் வந்து அது டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னா அது அவுட் தான். we should accept that and move on. அது பேட்டரோட lack of awareness தான் காட்டுது. and to be honest நம்ம women வந்து they made these kinds of silly errors quite a lot of times. இந்த 2 ரன் ஓடுறப்பே சமயத்துல ஒரு ரன்னுக்கு பேட் ஃபுல்லா வைக்க மாட்டாங்க. இந்த சீரீஸ் நடந்துச்சு. ஸோ அண்ட் யார் பண்ணாலும் அது வந்து மிஸ்டேக் தான். அண்ட் நம்ம to be honest, Harmanpreet and her team have been like very graceful enough to என்ன சொல்றது காமன்வெல்த் கேம்ஸ் ஃபைனல்ல வந்து தாலியா மெக்ராத் வந்து கோவிட் இருந்தப்போ கூட they were like okay நாங்க ரூல் புக்ல இருக்கு, so we are ready to follow it, no problem சொல்லிட்டு they didn't make a fuss out of it. so அப்படி இருக்கிறப்போ they've been consistent in following the rules. அதனால அவங்க மேல தப்பே சொல்ல முடியாது, தப்பு சொல்லவும் கூடாது. ஏன்னா they didn't do anything wrong. so correct. I mean many incident ஆகுது. இன்னும் நிறைய பேர் like showing the Grand Elliott incident when he dashed against side bottom. அதெல்லாம் வந்து yeah fine அது இருக்கணும். but again if this is what English are feeling bad about it, I think they can go and appeal rather than sitting behind Twitter or something. Go to boards வேணாம்னு சொல்லிட்டு cancel பண்ணு go to I mean take a vote of confidence with all the nations and do something. That's all. I don't know why the boards are not taking much in the noise and creating. but okay நான் சொன்ன மாதிரி ஒரு யுனைட் வந்திருக்கு. பட் இது எவ்வளவு நாள் நீடிக்கும் தெரியல until the next incident happens. so let's see. and நீ சொன்ன மாதிரி இந்த ஸ்டீரியோடைப் or stigma வந்து like starting from the name of this mode of dismissal அதுவே வந்து சேஞ்ச் பண்ணனும். I mean we are using it, but hope these people also start using it or else exactly திரும்பி மட்டும் நம்ம makes no difference between them and us. but அதான் சொல்றேன், தயவு செஞ்சு ஸ்பிரிட் அப்படின்னா என்னன்னு அந்த 2 மீனிங் சொல்லிட்டேன். 3வது மீனிங் மட்டும் என்னன்னு இங்கிலீஷ் சொல்லிடுங்க, நாங்க அப்படியே போயிடுறோம். சப்போஸ் இந்த பாட்காஸ்ட் லிசன் பண்ற லிசனர்ஸ் யாருக்காவது தெரிஞ்சாலும் நீங்களும் உங்களால டிஃபைன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த இங்கிலாந்துல இருக்கிற மகான்களுக்கும் நம்ம ஊர்ல இருக்கிற சில தியாகிகளுக்கும் வந்து இது சொன்னீங்கன்னா ரொம்ப சௌரியமா இருக்கும். I don't know, இது it keeps happening. அப்பப்போ வருது, அவுட் ஆஃப் ப்ளூ சடனா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது. and it's just pretty I'm happy that it happened at Lords, the so called home of cricket. I don't know அது எப்படி யார் பேர் வச்சானே தெரியல. it's called the home of cricket. அது I think it's better nowhere to learn the rules of cricket at home of cricket. அது இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? அவங்க மண்ட மேலயே நேரா போய் உட்கார்ந்து ஆணி அடிச்ச மாதிரி ஆக்கி விட்டாங்க. I mean there are like 3 things or a couple of incidents that I would remember from Lords. one வந்து the Ganguly's infamous shirt twirler இருக்கட்டும், and the next one is going to be this one. I think Lords சரி என்ன home of cricket இருந்தாலும் I think these 2 incidents will top one of the best incidents in Indian cricket history. and also another on a happy note, BCCI videos எல்லாம் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னு தெரியல. குமாரா நீயா இது உனக்கு வீடியோ எல்லாம் அப்லோட் பண்ண தெரியுமா? எனக்கு I was like very shocked. and in a way during mid match அதான் ஒன்னு ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஹோப் விமென்ஸ் கிரிக்கெட்டுக்கும் இதே மாதிரியே பண்ண ஆரம்பிக்கணும் அவங்க. பிகாஸ் அதுதான் இன்னும் ரொம்ப எசென்ஷியல். அட்லீஸ்ட் இதுக்காவது நிறைய பேர் அவங்களே they go out of their way to get videos and out and stuff. but விமென்ஸ் கிரிக்கெட்டுக்கு we have only one account. அவங்க தான் வந்து ரெகுலரா வந்து ஏதாவது பாவம் வீடியோலாம் ஜிஃபா கன்வெர்ட் பண்ணி அவங்க அப்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ கன்சிஸ்டண்டா வந்து அதை பண்ண ஆரம்பிக்கணும் விமென்க்கும். and I hope அது
அதான் சப்போர்ட் ஆல்சோ ஷுட் பி தேர் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ். அதான் சொல்றேன், திஸ் இன்சிடென்ட்னால நிறைய பேர் பேசுறது நல்லதுதான், பட் ஜஸ்ட் டேக் அ ஸ்டெப் பேக், ஜஸ்ட் டு பி எஜுகேட் யுவர் செல்ஃப் தட் we haven't been supporting that much from a long time சொல்றேன். I think it's a good time to educate yourself. நானும் அந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கேன், சப்போர்ட் வந்து கொஞ்சம் முன்னாடி எதுவுமே நான் பார்க்கல, but I'm taking the step to encourage women's cricket. I hope all of us will do in the future, and that's very important. And yeah, அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். And don't ஏன்னா ரொம்ப டென்ஷன் ஆச்சு, மியூட் all these people. Stuart, but I muted Piers Morgan a long back. He's a prick. சொல்ல வேண்டாம்னு இருந்தேன், but he's a prick. Goal Bridge மியூட் பண்ண அன்னிக்கே Piers Morgan மியூட் பண்ணிட்டேன். அதனால Piers Morgan or Stuart Morgan, James Harden அதெல்லாம் ஃபன் ஜாலியா பேசிக்கலாம். But yeah, and yeah, to a fair shout out to Alex Hales too, only guy from English cricket who spoke with a bit of sense yesterday. correct அதப்பா அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்பியும் டீம் ஆட ஆரம்பிச்சிட்டாரு, but yeah, it takes a thing to talk against இது. அதுவும் தெரியல, I think they should replace the smiley and ஒரு சிரிச்சுக்கிட்டே தலை திரும்பிட்டே கண்ணு வழியா சிரிச்ச அந்த ஸ்மைலி. I think they should replace with Sam Billings face. I think he's using all of the Twitter and his every message எடுக்கிறேன். So but it's fun, it's pretty கொஞ்சம் லைட்டா ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி இருந்துச்சு ஃப்ரம் ராஜர் ஃபெடரர்ஸ் இது, அண்ட் ஈவன் ஜூலம்ஸ் இது இருக்கும்போது கொஞ்சம் இட்ஸ் a hard thing to swallow, but இது வந்து கொஞ்சம் இதா இருக்கு. But yeah, again, don't let this incident fool you from the fact that we have whitewashed England 3-0. அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். Yeah, whitewashed England 3-0 and the greatest bowler of all time in women's cricket has just bowed from the game. So அவங்களையும் வந்து என்ன சொல்றது, ஜஸ்ட் அவங்களோட லெகசியை யாரும் வந்து மறக்க, ஐ மீன் கிரிக்கெட் இருக்கிற வரைக்கும் அவங்களோட லெகசி மறக்க முடியாது, பட் ஜஸ்ட் யூனோ keep spreading her legacy so that people get to know more of her, because avanga vandu not only for women but for a lot of people from interior Bengal, avanga vandu ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்க, interior Bengal and other parts of India எல்லாத்துக்கும். So she has been a great servant to the game, a great inspiration for everyone, and இத்தனை வயசுக்கு அப்புறமும் புஷ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு பெரிய இதுதான் அது அவங்க பண்ணது. அதனால என்ன சொல்றது, அவங்களோட happy memories we should always cherish, and I guess on that note we'll complete this episode as well. Yeah, thanks a lot. Hope this was in the spirit of the podcast rules. Thanks, please keep supporting the Shinpad podcast. This is Vignesh and your dear friend Bala signing off. Tata.